ஸோ அடுத்து நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொலைஷன் அப்படிங்கிற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். கொலைஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டில் மோதும் போது இருக்கிறது தான் நம்ம வந்து கொலைஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொலைஷனில் வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து வச்சுக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே 2 மாஸ் இருக்குது. ஒரு மாஸ் M1, இன்னொரு மாஸ் M2. மாஸ் M1 V1ங்கிற வெலாசிட்டியில் போகுது, M2ங்கிறது V2ங்கிற வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கு. இதுல இந்த மாஸ் M2ல வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம். சரியா? இப்போ எனக்கு வந்து V1ங்கிற வெலாசிட்டி வந்து கிரேட்டர் தேன் V2 அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, இந்த வெலாசிட்டி இதை காட்டில அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாஸ் M1 வந்து இதுல வந்து கண்டிப்பான முறையில் ஹிட் ஆகும். சரியா? ஸோ அந்த ஹிட் ஆகிற இன்ஸ்டன்ட்டை வந்து நான் இனிஷியல் ஸ்டேஜாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இது ஹிட் ஆகிற ஸ்டேஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜாக வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது வந்து இனிஷியல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரியா? இப்போ இந்த ஜஸ்ட் டு ஹிட், அதாவது கரெக்டாக இந்த ஹிட் ஆகிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் இன்னும் கம்ப்ரஸ் ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லென்த்தில் தான் நம்மகிட்ட இருக்கு. சரியா? இதுக்கு அடுத்து இது அதிகமான வெலாசிட்டியில் வர்றதுனால என்ன ஆகும்? இந்த மாஸ் M1 வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணும். அதாவது இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து ஒரு வெலாசிட்டியில் வந்து மூவ் ஆகும். இது கம்ப்ரஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ் M1 ஸ்ப்ரிங்கு, இந்த மாஸ் M2 இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீடில் வந்து போகிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ மேக்ஸிமம் கம்ப்ரஷன் வந்து இந்த இடத்துல அட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். மேக்ஸிமம் கம்ப்ரஷன். இதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆனது ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணும்? இந்த மாஸ் M1 வரக்கூடிய வெலாசிட்டியை வந்து கம்மி பண்ணும். ஸோ அது வந்து இந்த விங்கிற வரக்கூடிய வெலாசிட்டியை வந்து V1 டேஷ் அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டிக்கு இதை வந்து கம்மி பண்ணிடுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது இந்த மாதிரி அந்த ஸ்ப்ரிங் வந்து திரும்ப எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். எக்ஸ்டெண்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா M1ங்கிற மாஸ் வந்த வெலாசிட்டியை வந்து அது கம்மி பண்ணி விட்டுருச்சு. சரியா? ஸோ இப்போ நம்மகிட்ட ஒரு 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. சரியா? இந்த 3 ஸ்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நேச்சுரல் லென்த்ல இங்கே இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜா வச்சிருக்கிறேன். இங்கே என்னுடைய மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மொமெண்டம் P இஸ் ஈக்குவல் டு M1 V1ங்கிற வெலாசிட்டியில் வந்துகிட்டு இருக்கு ப்ளஸ் M2 V2ங்கிற வெலாசிட்டியில் வந்துகிட்டு இருக்கு. சரியா? அதுக்கடுத்து இந்த ஸ்டேஜ் வந்து நான் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இன்டர்மீடியேட் ஸ்டேஜ். இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜில் வந்து என்னுடைய மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா P இஸ் ஈக்குவல் டு M1 ப்ளஸ் M2 ரெண்டுமே ஒரே வெலாசிட்டியில் தான் போகுது. அதனால M1 ப்ளஸ் M2 V அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் வந்து ஐடியல் ஸ்ப்ரிங் மாஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா? இதுக்கு அடுத்து இந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த V1ங்கிற வெலாசிட்டி வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா V2 விட கம்மியாக இருக்கும். V1 டேஷ்ங்கிற வெலாசிட்டி வந்து V2 டேஷை விட கம்மியாக இருக்குது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா V1 வந்து அதிகமாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் V1 இஸ் கிரேட்டர் தேன் V2 வந்து கம்ப்ரஸ் பண்ண பிறகு வின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சேர்த்து ஒரு வெலாசிட்டியில் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த ஸ்ப்ரிங் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இதனுடைய ஸ்பீடை கம்மி பண்ணி விட்டுருச்சு. அப்போ அது V2 டேஷை விட V1 டேஷ் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஓகே, இப்போ இதனுடைய மொமெண்டம் P இஸ் ஈக்குவல் டு M1 V1 டேஷ் பிளஸ் M2 V2 டேஷ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ இந்த கொலைஷன் ப்ராசஸ்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து கடைசி வரைக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மொமெண்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன். மொமெண்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் அப்படின்னு சொல்றேன். த்ரூ அவுட் உங்களுடைய மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். எப்போ இது கான்ஸ்டன்டா இருக்கும்? as there is no net force acts on the system. As there is no net force acts on the system. ஸோ நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் உங்களுடைய மொமெண்டம் வந்து கடைசி வரைக்கும் கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இனிஷியல் மொமெண்டம், இன்டர்மீடியட் மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம் எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படின்னா P initial is equal to P intermediate which is equal to P final அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் P initial equal to P final அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இதுல இருந்து நான் P initial is equal to P final அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். P initial வந்து என்னது?
m1 v1 plus m2 v2 which is equal to p final வந்து m1 v1 dash plus m2 v2 dash. ஸோ உங்கள் கொலேஷன்ல இருந்து மொமெண்டம் வந்து கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனை நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? உங்கள் புக்கில் வந்து 2 பால் வந்து கொலைட் ஆகுது, m1 m2 உருண்டு வருது, ஹிட் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடையில ஒரு ஸ்ப்ரிங் வச்சு சொல்லியிருக்கிறோம். ஏன் இந்த ஸ்ப்ரிங் வச்சு சொல்லியிருக்கிறோங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கொலேஷன்ல வந்து மொமெண்டம் வந்து கன்சர்வ்டா இருக்கும். மொமெண்டம் வந்து கடைசி வரைக்கும் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். எப்போ வரைக்கும் வெளியில இருந்து எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு மொமெண்டம் வந்து கன்சர்வ் தான். ஸோ இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அதுல இருந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கிறோம். அதே மாதிரி இப்போ கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலயே வந்து கைனடிக் எனர்ஜி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா half m1 v1 ஸ்கொயர் பிளஸ் half m2 v2 ஸ்கொயர். இன்டர்மீடியட் கைனடிக் எனர்ஜி அது வந்து பார்த்தீங்கன்னா half m1 பிளஸ் m2 v ஸ்கொயர். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா half m1 v1 dash ஸ்கொயர் பிளஸ் half m2 v2 dash ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரியா? இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. ஆனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹியர் கைனடிக் எனர்ஜி decreases. Here kinetic energy during collision அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். During collision decreases and then increases அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் கூடுது அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுல வந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜி will be equal to final kinetic energy. ஓகே, ஸோ கொலைஷனை பொறுத்த மட்டும் இனிஷியல் கைனடிக் எனர்ஜியும் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி மொமெண்டம் வந்து கன்சர்வ்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஃபைண்ட் த மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்ப்ரிங் வந்து எவ்வளவு அதிகமாக கம்ப்ரெஸ் ஆகும் எக்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. சரியா? இதுல வந்து டயக்ராம்ல எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க. இது ஒரு மாஸ் எம், இது ஒரு மாஸ் எம். இந்த மாஸ் எம்ங்கிறது வந்து V0ங்கிற வெலாசிட்டியில வந்துகிட்டு இருக்கு. இது ரெஸ்ட்ல தான் இருக்கு. இது வந்து இதுல மோத போகுது. மோதின பிறகு இது கம்ப்ரெஸ் ஆகும். மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து சொல்லணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இனிஷியல் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறேன். இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எம் v0 பிளஸ் இது வந்து 0 தான், 0 அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி ஃபைனல் மொமெண்டம் வந்து என்னவா இருக்கும், இந்த மாஸ் எம்ங்கிறது வந்து இந்த ஸ்ப்ரிங்கை ஃபுல்லாக கம்ப்ரெஸ் பண்ணி, மாஸ் எம்ங்கிறது வந்து இந்த ஸ்ப்ரிங்கை ஃபுல்லாக கம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. இன்னொரு மாசு எம்கிட்ட வந்து கம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து எக்ஸ் தூரம் கம்ப்ரெஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா? இப்போ ஃபைனல் மொமெண்டம், இப்போ இது ரெண்டு மேக்ஸிமம் கம்ப்ரெஸ் ஆன பிறகு ரெண்டும் சேர்த்து விங்கிற வெலாசிட்டியில தான் மூவ் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ ஃபைனல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எம் இன்டூ வி அப்படின்னு சொல்றோம். வெளியிலேருந்து எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை, அதனால இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். மொமெண்டம் இஸ் கன்சர்வ் அப்படிங்கிறதுக்குள்ள போய் இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு போட்டுட்டு எம் வி நாட் இஸ் ஈக்குவல் டு 2m v அப்படின்னு சொல்றோம். இதில் எம் கேன்சல் ஆயிடுது. v இஸ் ஈக்குவல் டு v0/2. ஸோ ஃபைனலாக இதுக்கான வெலாசிட்டி வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். v இஸ் ஈக்குவல் டு v0/2. ஸ்டில் இப்போ நான் மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, கைனடிக் எனர்ஜி வந்து கன்சர்வ் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். சாரி, கன்சர்வ்டு கிடையாது. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால initial kinetic energy is equal to half m v0 square. Final kinetic energy வந்து half m v square plus இது initial kinetic energy is equal to final kinetic energy அப்படின்னு சொல்றதை விட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, initial energy அதாவது initial total energy is equal to final total energy அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்படி சொல்லுவோம், இனிஷியல் எனர்ஜி, இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இதில் கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. கே இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு half m v0 ஸ்கொயர். ஃபைனல் எனர்ஜி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜியும் இருக்குது, இந்த இதில் பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜியும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. ஸோ அதனால இங்கே வந்து கைனடிக் எனர்ஜி இருக்குது, பொட்டன்ஷியல் ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. அதனால இது வந்து எப்படி எழுதலாம், half m v ஸ்கொயர் ப்ளஸ் half, இது நம்ம வந்து ஸ்ப்ரிங் செக்ஷன்லேயே பார்த்துருக்கோம், half kx ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,
இப்போ இந்த ரெண்டு எனர்ஜி ஈக்குவல். இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி. ஸோ half mv0 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர் பிளஸ் half kx ஸ்கொயர். ஓகே, இதில் ஹாஃப்லாம் நீங்கள் அடி கொடுத்துடலாம். அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து kx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைடு பார்த்தீங்கன்னா mv0 ஸ்கொயர் மைனஸ் mv ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். mv ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் mv0 ஸ்கொயரு v ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் v0 by 2ன்னு போட்டிங்கன்னா mv0 by 2 the whole square. ஸோ which is equal to இது வந்து mv0 ஸ்கொயர் மைனஸ் mv0 ஸ்கொயர் பை 4. இந்த 4 இங்கே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து 3mv0 ஸ்கொயர் பை 4 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ kx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு kx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3mv0 ஸ்கொயர் பை 4 அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல இருந்து நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கே கீழே கொண்டு வந்துருங்க, ரூட் மொத்தமாக எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா என்ன வரப்போகுது, ரூட்டு 3m டிவைடட் பை ரூட்டு கே. இந்த v0 ஸ்கொயர் பை 4க்கு பதிலாக நான் v0 பை 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரியா? எகெயின் திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அதாவது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே மாதிரி 2 மாஸ் இருக்கு, ரெண்டுமே சேம் மாஸ் தான். இந்த ஒரு மாசத்துல ஸ்ப்ரிங் அட்டாச் ஆயிருக்கு, இந்த மாஸ் ரெஸ்டில் இருக்கு, இந்த மாஸ் ஒரு வெலாசிட்டியில் வந்து இதை வந்து ஹிட் பண்ணுது. மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா திஸ் இஸ் அ டைரக்ட் ஸ்டாண்டர்ட் ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட்டு 3m டிவைடட் பை ரூட்டு கே v0 by 2 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸாக இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும். எப்போன்னு கேட்டிங்கன்னா 2 மாதம் இங்கே சேமாக இருக்குது, அதனால தான் இங்கே நம்ம ரூட்டு 3m அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோம். வேறு மாஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 2 மொமெண்டையும் ஈக்குவேட் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அடுத்து கொலேஷன் டைப்ஸ் வந்து பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கொலேஷன், அதாவது டைப்ஸ் ஆஃப் கொலிஷன். இது வந்து நம்ம 2 விதமாக வந்து பிரிக்கலாம். எப்படி டைப்ஸாக பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் இன்வால்வ். ஆப்ஜெக்ட்ஸ் இன்வால்வ்டை பொறுத்து நம்ம வந்து கொலேஷன் வந்து பிரிக்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் இன்வால்வ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பார்ஷியலி எலாஸ்டிக் கொலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கையும் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கும் தான் நம்ம அதிகமாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். பார்ஷியலி எலாஸ்டிக் வந்து 99% வராது. ஸோ இது ரெண்டும் தான் நம்ம வந்து பார்ப்போம். சரி, இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் இன்வால்வ்டை பொறுத்து நம்ம வந்து பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலேஷன், பார்ஷியலி எலாஸ்டிக் கொலேஷன், பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலேஷன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் லைன் ஆஃப் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைன் ஆஃப் இம்பேக்டை பொறுத்து இதை வந்து பிரிப்போம். 2 விதமாக பிரிப்போம். பேஸ்ட் ஆன் லைன் ஆஃப் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைன் ஆஃப் இம்பேக்டை பொறுத்து 2 விதமாக பிரிப்போம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து 1D கொலைஷன், 1 டைமென்ஷனல் கொலைஷன். இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா 2 டைமென்ஷனல் கொலைஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1 டைமென்ஷனல் கொலைஷனுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஹெட் ஆன் கொலைஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட் ஆன் கொலைஷன். அதே மாதிரி இந்த 2 டைமென்ஷனுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ளிக் கொலைஷன். OBLIQUE, ஆப்ளிக் கொலிஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதுல இந்த 1 டைமென்ஷனல் கொலைஷன் அல்லது ஹெட் ஆன் கொலைஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்ட்டிகல்ஸ் மூவ் அலாங் சேம் டைரக்ஷன், சேம் லைன், மூவ் அலாங் சேம் லைன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலைஷன். கொலைஷனுக்கு முன்னாடியும் கொலைஷனுக்கு அப்புறமும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் தான் வந்து மூவ் ஆகும். அது ஃபார்வர்டு அல்லது ரிவர்ஸாக இருக்கலாம், பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் தான் வந்து மூவ் ஆகும்.
அதே இது ஆப்ளிக் கொலைஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூவ் அலாங் different lines before and after collision. Move along different lines before and after collision. Before and after collision அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, இதுல இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது பேஸ்ட் ஆன் லைன் ஆஃப் இம்பாக்ட்ல வந்து ஹெட் ஆன் கொலைஷன் அல்லது ஒன் டைமென்ஷனல் கொலைஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது இப்போ நம்மகிட்ட ஒரு 2 பால்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். சே பால் ஏ அண்டு பால் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பால் இருக்கு. இது வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது இதுவும் இந்த சைடு போகுது, இது இந்த சைடு போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இதனுடைய சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய சென்டர்ஸ். இதோட சென்டர், இது இதனுடைய சென்டர். இந்த சென்டரை ஜாயின் பண்ணக்கூடிய லைன் வந்து இது. ஜாயின் பண்ணக்கூடிய லைன் வந்து இது. ஓகே, இப்போ இது பால் ஏ, இது பால் பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இது இப்படி ஒரு வெலாசிட்டியில் வந்துட்டு இருக்கு, இது இப்படி ஒரு வெலாசிட்டியில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த லைன் வந்து சிடி அப்படின்னு சொல்லி இந்த லைன் வந்து வச்சுக்கலாம். இந்த லைன் தான் இது வந்து ஹிட் ஆகுதுன்னா இந்த இந்த பால் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இப்படி வந்து ஹிட் ஆகுதுன்னா இப்படி தான் வந்து ஹிட் ஆகும். ஸோ எங்கே ஹிட் ஆகுதோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய லைனை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைன் ஆஃப் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைன் ஆஃப் இம்பேக்ட். ஹிட் ஆகிறதுக்கு ஹிட் ஆகிற சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க லைன் தான் லைன் ஆஃப் இம்பேக்ட். சரியா? ஸோ இது ஹிட் ஆன பிறகு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒன்று 2 சேர்ந்து இந்த சைடு மூவ் ஆகும், அல்லது 2 சேர்ந்து அந்த சைடு மூவ் ஆகும். அப்படி இல்லாட்டி ஒன்றுக்கு ஒன்று ஹிட் ஆகிட்டு 2 தனித்தனியாக இந்த சைடே போகும். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த லைனை விட்டு விலகி போகாது. இது லைன் ஆஃப் இம்பேக்டும் இந்த லைன் ஆஃப் மோஷனும் கோயின்சைட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒன் டைமென்ஷனல் மோஷன் அல்லது ஹெட் ஆன் கொலைஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இஃப் line of impact and line of motion is are same அப்படின்னு are same, then it is one dimensional motion or head on collision அப்படின்னு வந்து சொல்றோம். இது ஹிட் ஆன பிறகு இது இதனுடைய மூவ்மெண்ட் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிடி லைனுக்கு எல்லாங்கள தான் இருக்கும். ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியும் இந்த 2 பால்ஸோட லைன் 2 பால்ஸோட மூவ்மெண்ட் வந்து எலாங் சிடி லைனில் தான் இருக்கும். ஹிட் ஆன பிறகும் இந்த 2 பால்ஸோட லைன் வந்து சாரி 2 பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடி அப்படிங்கிற லைனில் தான் வந்து மூவ் ஆகும். ஸோ லைன் ஆஃப் இம்பேக்டும் லைன் ஆஃப் மோஷனும் ஒரே இதாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒன் டி மோஷன். லைன் ஆஃப் இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல ஹிட் ஆகுதோ அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய லைன் தான் லைன் ஆஃப் இம்பேக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த 2 டைமென்ஷனல் மோஷனுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். அதாவது இப்போ எதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா ஆப்ளிக் கொலைஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்குறோம். 2 டைமென்ஷனல் ஆர் ஆப்ளிக் கொலைஷன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 பால் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்படி ஒரு பால் இருக்கு, இன்னொரு பால் வந்து இப்படி இருக்கு. சரியா? இப்போ இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி மோஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது இந்த பாலோடைய மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் மோஷன் ஆஃப் பால், இது வந்து நான் பின்னு வச்சுக்கிறேன். இது பால் பி, இது பால் ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ இதுல இந்த பால் ஏ வந்து இந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த பால் ஏ வந்து பாத்தீங்கன்னா அது ஆரம்பத்துல இருந்து இங்க இருந்து இப்படியே போயிட்டே இருக்கு. இதே டைரக்ஷன்ல இந்த பால் ஏ வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பால் பி வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இது போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த 2 லைனை நான் இப்ப என்ன சொல்ல போறேன் அப்படின்னா திஸ் இஸ் லைன் ஆஃப் மோஷன் ஆஃப் பால் பி. இது வந்து லைன் ஆஃப் மோஷன் ஆஃப் பால் ஏ. லைன் ஆஃப் மோஷன் ஆஃப் பால் ஏ. ஸோ இது இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, இது இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த பியோட வெலாசிட்டி வந்து ஏயோட வெலாசிட்டியோட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்படின்னா என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துல இந்த பால் வந்து இங்கே வரும், இந்த பால் வந்து இப்படியே போயிட்டே இருக்கிறது இதை வந்து ஹிட் பண்ணும். அதாவது உங்களுடைய சினாரியோ வந்து இந்த மாதிரி இருக்கும். பால் பி வந்து அதிகமான வெலாசிட்டியில போயிட்டு இருக்கிறதுனால சே இந்த இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இதோட ப்ளூ கலர்ல மாத்திக்கிடுவோம்.
அதே மாதிரி அதே சமயம் நம்மளுடைய பால் ஏவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த ரைட் சைடில் இப்படி மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, இதை ப்ளூ கலரில் மாற்றுவோம். சரி, டாட்டடா கூட மாற்றிக்கலாம். மாதிரி இது போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பால் பி வந்து அது வந்து இங்க இருந்து இதே லைன்ல இப்படியே வந்துகிட்டே இருக்கு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா எங்க ஹிட் ஆகுது, இந்த இடத்துல ஹிட் ஆகுது. ஓகே, இப்போ இதனுடைய லைன் ஆஃப் இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹிட் ஆகிற சர்ஃபேஸ். இந்த பாயிண்ட் தான் ஹிட் ஆகிற சர்ஃபேஸ். அப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய லைன் தான் நம்மளுக்கு லைன் ஆஃப் இம்பாக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த லைனை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், லைன் ஆஃப் இம்பாக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் மோஷன் தனியாக இருக்கு, லைன் ஆஃப் இம்பாக்ட் வந்து தனியாக இருக்கு. ஸோ இந்த லைன் ஆஃப் இம்பாக்டும் லைன் ஆஃப் மோஷனும் நம்மளுக்கு தனித்தனியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆப்ளிக் கொலைஷன், அப்படி இல்லாட்டி 2D கொலைஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் லைன் ஆஃப் இம்பாக்ட், திஸ் இஸ் லைன் ஆஃப் மோஷன் ஆஃப் பால் ஏ அண்ட் பி, ரெண்டு வந்து தனித்தனியாக இருக்கு. இப்போ இதே இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிளில் கூட பார்க்கலாம். ஆப்ளிக் கொலைஷனே வந்து இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். சரி, நம்மகிட்ட வந்து ஒரு வெட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கிறோம். சரி, நம்மகிட்ட ஒரு வெட்ஜ் இருக்கு, ஒரு இன்க்ளைன்டு பிளேன் கூட சொல்லுவோம். இன்க்ளைன்டு பிளேன் இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து மேலே இருந்து கீழே விழுகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பால், இந்த பால் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து கீழே இங்கே வந்து ஹிட் ஆகுது. இருந்தது இதனுடைய லைன் ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருது. இதுதான் இதனுடைய லைன் ஆஃப் மோஷன். லைன் ஆஃப் மோஷன் வந்து நான் ரெட் கலர் ஆரோவில் வந்து போடுறேன். ஸோ திஸ் இஸ் லைன் ஆஃப் மோஷன். ஓகே, ஆனால் இதனுடைய லைன் ஆஃப் இம்பேக்ட் வந்து பாருங்க, இந்த ப்ளூ கலரில் மாற்றுவோம். ஹிட் ஆகுது. இதனுடைய லைன் ஆஃப் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய லைன் ஆஃப் இம்பேக்ட். இங்கே தான் ஹிட் ஆகுது. இப்போ இதனுடைய லைன் ஆஃப் இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இப்படி இருக்கும். சரியா, this is line of impact அப்படிங்கிறது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் மோஷனும் தனியாக இருக்கு, லைன் ஆஃப் இம்பாக்டும் தனியாக இருக்கு. ஸோ இது என்னது, என்ன கொலைஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ளிக் கொலைஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ளிக் கொலைஷன். ஸோ திஸ் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் யுவர் ஆப்ளிக் கொலைஷன் அண்ட் ஹெட் ஆன் கொலைஷன். 1D அண்ட் 2Dக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஓகே, சரி. இப்போ இதுக்கு அடுத்து இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் வந்து இருக்கு. அது என்னங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து இம்பல்ஸ் பேஸ் பண்ணி எல்லாம் கால்குலேட் பண்ணலாம். அந்த இம்பல்ஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு மாஸ் வந்து இது மாஸ் M1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், இது மாஸ் M2ன்னு வச்சுக்கலாம். இந்த மாஸ் M1 அப்படிங்கிறது U1ங்கிற வெலாசிட்டியில் வருது, இது U2ங்கிற வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதுல U1 is greater than U2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பா இது வந்து கொலைட் ஆகும். இது கொலைட் ஆகும்போது உங்களுடைய மாஸ் வந்து இப்படி ஹிட் ஆகும். ஹிட் ஆன பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு கம்ப்ரெஷன் வந்து நடக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு கம்ப்ரெஷன் நடக்கும். அந்த கம்ப்ரெஷன் நடந்த பிறகு இது வந்து தனித்தனியாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ கம்ப்ரெஷன் நடந்த பிறகு இது ஒரு வெலாசிட்டியில் போகும், இது ஒரு வெலாசிட்டியில் போகும் அப்படின்னு வந்து சொல்லிடணும். ஸோ ஆஃப்டர் தட் கம்ப்ரெஷன் இது வந்து V1 அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டிலையும் இது வந்து V2 அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டிலையும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சேம் மாஸ் M1 அண்ட் மாஸ் M2. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து E அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஃபார்முலா வந்து வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன்
along line of impact. Velocity of separation along line of impact whole divided by velocity of approach line of impact. சிம்பிளா velocity of separation divided by velocity of approach அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த along the line of impact அப்படிங்கிறது வந்து முக்கியமானது. சரியா? இப்போ இதுல வந்து velocity of separation அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்க velocity of separation. இதை வந்து நம்ம v2 minus v1 அப்படின்னு சொல்லுவோம். v2 அதிகமா இருக்கு, ஸோ v2ல இருந்து v1 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். velocity of approach அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா u1 அதிகமா இருக்கு, ஸோ u1ல இருந்து u2 வந்து கழிச்சுக்கணும். இதுதான் உங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து velocity of separation divided by velocity of approach அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஃபார்முலா வந்து impulse of reformation divided by impulse of deformation அப்படின்னு சொல்லுவோம். impulse of deformation அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது எப்போ சொல்றோம் அப்படின்னா இது ரெண்டு வந்து ஹிட் ஆகும்போது இது ரெண்டு இப்படி ஒரு கம்ப்ரஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோமா, இந்த கம்ப்ரஸ் ஆகும்போது இது வந்து டிஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது வந்து திரும்ப ரீஃபார்ம் ஆகுது, இந்த டிஃபார்மேஷன்ல இருந்து திரும்ப ரீஃபார்ம் ஆகி போகுது. சரியா? ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரிங் கம்ப்ரஷன். அதனாலதான் முதல்ல நம்ம ஸ்ப்ரிங் வச்சு சொல்லிடணும். இந்த பாலுக்குள்ள இந்த ரெண்டு பால்ஸ்க்கு இடையில வந்து ஒரு கம்ப்ரஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் வந்து இதனோட ஸ்பீடை கம்மி பண்ணுவோம்ல, அது மாதிரி கம்மி பண்ணி விட்டுட்டு ரெண்டு தனித்தனியா வந்து போகுது. சரியா? ஸோ அதனால இதை வந்து டிஃபார்மேஷன் ஸ்டேஜ், இதை வந்து ரீஃபார்மேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சுட்டு நம்ம இம்பல்ஸ் ஆஃப் ரீஃபார்மேஷன் டிவைடட் பை இம்பல்ஸ் ஆஃப் டிஃபார்மேஷன் போட்டு கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணால் இந்த ஆன்சர் தான் வரும். பட் இது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் அல்லது தியரி கொஸ்டின்ல கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து சொல்லியிருக்கிறேன். மற்றபடிக்கு நீங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுக்கு இந்த ஃபார்முலா மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். E is equal to velocity of separation divided by velocity of approach, v2 minus v1 divided by u1 minus u2. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலைஷன் அப்படிங்கிறது வந்து என்னங்கிறத பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கொலைஷன் வந்து பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னு வந்து சொன்னோம்ல, அதை வந்து என்னங்கிறத வந்து பார்க்கலாம். அதாவது பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலைஷன் அப்படின்னு சொல்றோம். பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலைஷன் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். when objects completely regains their shapes and size after deformation. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். இதுல வந்து நம்ம மொமெண்டம் வந்து கன்சர்வ் அப்படின்னு சொல்றோம். மொமெண்டம் இஸ் கன்சர்வ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். சே இது வந்து நான் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன், இது வந்து நான் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது வந்து கன்சர்வ்டு கிடையாது, பட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆர் சேம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இடையில அது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆர் சேம். அதுக்கடுத்து இதை கீழே எழுதி does not mean kinetic energy is conserved. கைனடிக் எனர்ஜி வந்து உள்ளுக்குள்ள வந்து மாறுது, அதனால இங்க வந்து கைனடிக் எனர்ஜி வந்து கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கைனடிக் எனர்ஜி வந்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, அதுக்கடுத்து velocity of separation is equal to velocity of approach அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். velocity of separation is equal to velocity of approach அப்படின்னு சொல்றோம். இந்த velocity of separation is equal to velocity of approach அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட E coefficient of restitution வந்து 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ ஒரு பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலைஷன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மொமெண்டம் வந்து கன்சர்வ்ட், அதாவது PI is equal to PF, KI is equal to KF, அதே மாதிரி
velocity of separation is equal to velocity of approach, E is equal to 1 அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது முக்கியமானது, இதையும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கைனட்டிக் எனர்ஜி இஸ் இனிஷியல் அண்ட் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி வந்து ஈக்குவல்ங்கிறது வந்து தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெண்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது 1 and 3 தான் நம்ம வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது ரெண்டுமே போதுமானது. இது ரெண்டை வச்சுமே நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, a particle of mass m moving on a smooth surface with velocity 10 meter per second strikes another particle of mass 2m moving with 5 meter per second in same direction. If the collision is elastic and head on அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. If the collision is elastic and head on அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலயே நம்ம வந்து எலாஸ்டிக் கொலைஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஹெட் ஆன்னா ஒன் டைமென்ஷனல் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஃபைண்ட் த வெலாசிட்டிஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப்டர் கொலைஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி 2 மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது மாஸ் m1, இது வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கு. ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹெட் ஆன் கொலைஷன் சொல்லிட்டாங்க. அப்போது இது லைன் ஆஃப் இம்பாக்ட் வந்து இப்படி இருக்கும். இது மாஸ் m2 வித் இதனுடைய வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2, இது மாஸ் m2ங்கிறது 2m, சாரி, இது மாஸ் m, இது மாஸ் 2m. இந்த 2mங்கிற மாஸ் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக இது வந்து இதை வந்து ஹிட் பண்ண தான் போகுது, கொலைட் பண்ண தான் போகுது. ஸோ ஒன்ஸ் இதை கொலைட் பண்ணிடுச்சுன்னா இது ரெண்டும் வேற வேற ஸ்பீடில் வந்து போயிட்டு இருக்கு. சரி, எம்ங்கிற மாஸ் வந்து v1ங்கிற வெலாசிட்டியில் போகுது, இந்த 2mங்கிற மாஸ் வந்து v2ங்கிற வெலாசிட்டியில் போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இது வந்து இனிஷியல், இது வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இனிஷியல்ல மொமெண்டம் வந்து கண்டுபிடிங்க. 10 into m பிளஸ் 5, அதாவது m into v, 10m into 10, அதாவது 10m அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். அதே மாதிரி 2m into 5. ஸோ இதை வந்து நான் எகைன் 10m அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 5 into 2m ரெண்டுமே பாசிட்டிவ் ஐ கேப்ல தான் போகுது. ஸோ 10m பிளஸ் 10m வந்து 20m ஐ கேப் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இனிஷியல் மொமெண்டம். அதே மாதிரி ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா mv1 பிளஸ் 2m v2 அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? இப்போ இனிஷியல் மொமெண்டம் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் வந்து கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா எந்த வித எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை. ஸோ 20m இஸ் ஈக்குவல் டு m இன்டூ v1 பிளஸ் 2v2 அப்படின்னு சொல்றோம். இதுல எம்ஐ கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 20 இஸ் ஈக்குவல் டு v1 பிளஸ் 2v2 அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. ஸோ v1 பிளஸ் v2 இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? நம்ம என்ன சொன்னோம், எலாஸ்டிக் கொலைஷன்னா ஃபர்ஸ்ட் அண்டு தேர்ட் மட்டுமே போதுமானது அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ இது நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துட்டோம். அதுக்கடுத்து எலாஸ்டிக் கொலைஷன் அப்படின்னா E is equal to 1 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். For elastic collision, E is equal to velocity of separation, அதாவது v2 minus v1, v2 minus v1 divided by u1 minus u2 அப்படின்னு சொல்றோம். ஸோ v2 minus v1 divided by u1ங்கிறது வந்து 10 minus 5 அப்படின்னு வந்து சொல்றோம். 10 minus 5. இதுல எலாஸ்டிக் கொலைஷன் அப்படிங்கிறதுனால இது 1 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ 1 is equal to v2 minus v1 divided by 10 minus 5, which implies 10 minus 5. 5 is equal to v2 minus v1 அப்படின்னு சொல்லி வரும். இது எப்படி கூட எழுதிக்கலாம். v1 minus v1 plus v2 is equal to 5. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு, இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இது ரெண்டையும் இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா ரெண்டு வெலாசிட்டிஸ் நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும், ஈஸியாக கிடைச்சிடும். அதாவது v1 plus 2v2 is equal to 20 ஒரு ஈக்குவேஷன், minus v1 plus v2 is equal to 5 ஒரு ஈக்குவேஷன். ஸோ ரெண்டையும் நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸாக சால்வ் பண்ணுவோம். ஆட் பண்ணுறோம், 0 வந்துடுது. இது 2v2 plus v2 which is 3v2 is equal to 25. v2 is equal to 25 by 3 அப்படின்னு சொல்லி வரும். again இந்த 25 by 3 அப்படிங்கிறத கொண்டு போய் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு v1 is equal to 10 by 3 meter per second அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் வெலாசிட்டிஸ்.
ஒண்ணுமே பண்ணல, ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து மொமெண்டம் கன்சர்வ்டு பி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு பி ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு. அதுக்கடுத்து எலாஸ்டிக் கொலைஷன் அப்படின்னு சொன்னதுனால இ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அது ஒரு ஸ்டெப்பு. ஓகே, ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணியிருக்கிறோம். சால்வ் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வெலாசிட்டிஸும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ இதே கொஸ்டின் சேம் கொஸ்டின் வச்சுக்கோங்க. சேம் கொஸ்டின்ல இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, a particle of mass m moving on a smooth surface with velocity 10 meter per second strikes another particle 2 meter moving with 5 meter per second in the same direction அப்படின்னு சொல்றோம். சரியா, அதாவது சேம் டைரக்ஷன்லேயே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, எப்படி ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இதே இது ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்துச்சுன்னா, அதாவது எம் வந்து இந்த சைடும் இது இந்த சைடும் இப்படி வர்ற மாதிரி இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது சேம் கொஸ்டின், சேம் கொஸ்டின்ல வந்து if particles are moving in opposite direction, மற்றபடி டேட்டா எல்லாம் சேம் தான், ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் மாறுது, ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட் சைன் மட்டும் தான் மாறும். இனிஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ங்கிறது வந்து 10 மீட்டர் பர் செகண்ட்லையும் 2m அப்படிங்கிறது 5 மீட்டர் பர் செகண்ட்லையும் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ P initial is equal to 10m minus 2m into 5 which is 0. 10m அடி ஆயிரும் 0 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹிட் ஆன பிறகு எம்ங்கிறது வந்து v1ங்கிற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த 2m அப்படிங்கிறது v2ங்கிற ஸ்பீட்ல இந்த சைடு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த சைடு இப்படிதான் போகுமா அப்படிங்கிறது தெரியாது, இதை நான் வந்து என்ன பண்றேன் அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா, அசியூம் பண்ணிட்டு இப்போ ஃபைனல் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறேன். P final is equal to mv1 plus 2m v2. சரியா, mv1 plus 2m v2. இப்போ மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு P initial is equal to P final, 0 is equal to mv1 plus 2m v2. v1 is equal to இந்த mm எல்லாம் கேன்சல் ஆன பிறகு மைனஸ் 2v2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டேட்டா கிடைக்கும். அதுக்கடுத்து எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேயே பார்த்தோம். ஸோ எலாஸ்டிக் வந்து E is equal to 1 which is equal to v2 minus v1 divided by u1 minus u2 which is nothing but v2 minus v1 divided by 10 plus 5. ஆப்போசிட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 அப்படின்னு வரும்போது 10 plus 5 அப்படின்னு சொல்லி வரும். இந்த சேஞ்சஸ் தான் இருக்கும், அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ 10 plus 5 அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா 15. ஸோ 15 is equal to v2 minus v1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நீங்க வந்து சால்வ் பண்ணணும். அதாவது 15 is equal to v2 minus v1 அப்படிங்கிறதையும் அதே மாதிரி இங்கே v1 is equal to minus 2v2 அப்படிங்கிறதையும். ஸோ இதை வந்து v1க்கு பதிலாக minus 2v2 அப்படிங்கிறத இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். அதாவது v2 minus 2v2 is equal to 15. So 3v2 is equal to 15. v2 is equal to 15 by 3 5 meter per second. அவ்வளோதான். 5 meter per second வந்த பிறகு இதை கொண்டு போய் இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. v2 சப்ஸ்டிட் பண்ணி v1 வந்து கழிச்சிடும். v1 is equal to minus 10 meter per second அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த ஆன்சர் மைனஸ்ல வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நம்ம அசியூம் பண்ணது வந்து ஆப்போசிட்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது மாஸ் எம்ங்கிறது வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட் இந்த சைடும், மாஸ் 2m அப்படிங்கிறது வந்து 5 மீட்டர் பெர் செகண்ட் இந்த சைடும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஸோ நீங்க அசியூம் பண்றதை பண்ணிக்கங்க, ஆன்சர் ஃபைனலா நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறது. ஸோ இப்படிதான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கால்குலேட் பண்ணணும்.